கோமதி சொல்றாங்க அவரு பிடிக்கும்னு வாயை விட்டு சொன்னதே கிடையாது பாண்டியன் ஒரு வாட்டி கூட. அவர் சொல்றாருன்னு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். மீனா சொல்றாங்க வடிவேலு கிட்ட, இன்னும் 6 மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்களே. செந்திலும் கதிரும் வர்றாங்க. என்ன 2 பேரும் இங்க நிக்கிறீங்க மாமா? ராஜி இங்க ஏன் நிக்கிறான்னு எனக்கு தெரியல மாமா. மாமா உங்களுக்காண்டிதான் மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா. எதுக்கு இத்தனை மாமா? நீங்க தானே மாமா உங்களை மாமான்னு கூப்பிடலன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டீங்க, சரியா மாமா? இது நல்லா இல்ல. பரவாயில்ல மாமா, நான் இப்படியே கூப்பிடுறேன் மாமா. மாமாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தை விடுவீங்க? சத்தியமா இனிமேட்டு சொல்ல மாட்டேமா. ராஜி சொல்றாங்க சரவணன் மாமா மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. ஒரே லவ் சாங் தான். மொட்டை மாடியில செந்திலும் கதிரும் சரவணன் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. மயிலோட வீட்டுல தங்க மயில் தூங்கவே இல்லை. என்ன ஏதுன்னு தங்கச்சி கேக்குறாங்க. ஒரே ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அம்மா எந்திரிச்சிடுறாங்க. நம்ம 2 பேரும் தவம் பண்ணிருக்கோம், அதனாலதான் இப்படிப்பட்ட வரன் கிடைச்சிருக்கு. துபத்தெல்லாம் விட்டுருது, மக மாதிரி பாத்துப்போன்னு மாமியா எந்த மாமியா இந்த காலத்துல சொல்லுவாங்க? காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்களே அவங்க மாமியா நல்லா தாங்குன்னு தாங்குறாங்க. உன்னைய அவங்க பார்த்து கூட்டிட்டு போற மருமக உன்னைய தாங்க மாட்டாங்களா? அதுவும் மூத்த மருமக நம்ம தலையில வச்சு தாங்குவாங்க. எல்லாம் கரெக்ட் தாண்டி, படுத்து தூங்கு. நாளை சந்திக்கலாம். இன்று எகிப்தின் தலைநகரம் கைரோ. நாளை பார்க்கலாம்.